ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம வந்திருக்க சந்தை பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் புதன் சந்தை. இந்த சந்தை பார்த்திங்கன்னா வாரம் செவ்வாய்க்கிழமைகளில் கூடுது. இங்கே எருமை கன்று, பெரிய எருமை, பால் மாடு, காளை மாடு இந்த மாதிரி நிறைய வரும். எப்படி மாடு வந்திருக்கு, என்ன விலை போகுது அப்படின்றத நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். வணக்கண்ணா. வணக்கம் தம்பி. இந்த வாரம் எப்படி எருமை கொண்டு வந்தீங்க? வியாபாரம் வந்து சுமாரா இருக்கு. அதாவது கேரளாவில் மழை பெஞ்சிட்டு இருக்கு, தமிழ்நாட்டுல மழை இல்ல. அந்த காரணத்துல வந்து பில்லு இல்ல, வளப்புக்கு வாங்கி விடுறவங்க பில்லு இருந்தா தானே வாங்கி விட முடியும். அது விலை கொடுத்து டெய்லி 100 ரூபா போட்டு தட்டு வாங்கி போட முடியாது. அதனால வந்து நம்ம நாட்டுல வந்து இந்த முறை வந்து மழை வந்து பருவமழை வந்து வழி பண்ணிருக்கு. இந்த மழை இல்லாத காரணத்தினால விலை ரொம்ப குறைவா கேட்கறாங்க. மழை வந்த பிறகுதான் வியாபாரம் நல்லா இருக்கும். வேற எந்த தொந்தரவும் கிடையாது. வியாபாரத்துல முதல்ல வந்து கேரளா மாடு ஏற்றணும்னா இந்த பிஜேபிக்காரன் விஸ்வ இந்து பரிஷத்தை மாடு பிடிப்பான். ஆனா இந்த விஜய் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த லஞ்சம் வாங்குறது அதெல்லாம் நிர்வாகம் கரெக்டா இருக்கு. சரி, பரவாயில்ல. ஆல் இண்டியா பூரா போட்டுக்கிறோம். சரிண்ணா. இப்போ எத்தனை எருமை கொண்டு வந்தீங்க இந்த வாரம்? எதிர்கட்சிக்காரன் துண்டை பார்த்துட்டு அவன் ஸ்டன் ஆகணும். இதுதாங்க சங்க செயலாளர். இந்த அவத்துல போடுறியா? நீங்க போடுங்க. எல்லாம் காலக்கண்ணுங்களானால இதெல்லாம் பொட்டக்கண்ணுங்களா? அதை கட் பண்ணிட்டியா நான் சொன்னதா? இல்லையே, எல்லாமே ரெக்கார்ட் ஆயிடுது. எல்லாம் பொட்டக்கண்ணு. இந்த வருஷம் மழை இழுத்து பிடிச்சிருச்சு. மழை பெய்யாத காரணத்தினால விலை குறைவா போகுது. மழை நின்னாதான் தமிழ்நாட்டுக்கு மழை ஆரம்பிக்கும். ஒரு 15 நாள் கழிச்சு மழை ஆரம்பம் ஆகும். வியாபாரம் நல்லா இருக்கும். இதெல்லாம் வளர்த்து கண்டு. இது எல்லாம் எத்தனை வருஷம் கண்ணுண்ணா? இது வந்து 1 வருஷம், 1.5 வருஷம், 1 வருஷம் 1.5 வருஷம் கண்ணு, 1.5 வருஷம். ஓகே. எல்லாம் என்ன விலை போகுது இன்னைக்கு? விலை வந்து ஒரு 15,000 போகுது. அது ஒரு 20 ரூபாய்க்கு போகுது. அது ஒரு 16,000 போகும். அது ரெண்டும் 16, இது 20, 11 ரூபாய் மேனிக்கு வச்சு. ஓகே. மாட்டுக்காரன் பூரா விலையேற்றிக்குவாங்க. சொல்றதெல்லாம் பொய்யுங்க. என்னன்னா நீங்க வாங்குறதுக்கு வந்தீங்களா, விற்கிறதுக்கு வந்தீங்களா? இந்த வாரம் எப்படி நான் போகுது நிலவரம்? அப்படிங்களா? நீங்க வாங்கிருக்கீங்களா? எதுனா வரோம்ப்பா. இது வாங்கிருக்கீங்களா? காலக்கண்ணுங்களா, கிடாரிங்களா? எத்தனை மாசங்கண்ணா? 1 வருஷம் கண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. சரி. ஆமாண்ணா. எத்தனை வாங்குனீங்க இந்த வாரம்? 1 தான் வாங்குனீங்க. வாரம் இங்கே வந்து வாங்குறீங்களா இல்லை வீட்டுக்கு வளர்ப்புக்கு வாங்கியிருக்கீங்க? ஓகே. நீங்கள் எங்கேருந்து வந்து வாங்குறீங்க? ஆத்தூர்லேருந்து வரீங்க. ஓகே. இந்த மாதிரி இதுதான் ஃபஸ்ட் டைம் வாங்குறீங்களா இல்லை இதுக்கு முன்னாடி இதுதான் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கீங்க? ஓகேண்ணா. இது நம்ம நாட்டு மாட்டு கண்ணுங்களாண்ணா? சுருட்ட ரகம். ஓகே. இது நாட்டு எருமல்ல, சுருட்ட ரகம். ஓகே. இது எப்பனா ஊசி போடலாம் ஏதாவது சொன்னாங்களா? 1 வருஷம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. 1 வருஷத்துல ஊசி போட்டுக்கலாம். ஓகே. என்ன ரேட்டு சொன்னாங்கண்ணா? 25,000 சொல்லி 23,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க. அவ்வளோ விலை போகுமாண்ணா இது? சுருட்டை எருமை, அதனால அந்த ரேட்டு போகுது. ஓகே. காலக்கண்ணுங்களாண்ணா? காலக்கண்ணுங்களாண்ணா வாங்கிருக்கீங்களா? எத்தனை மாசம் கண்ணுங்கண்ணா? ஒரு 7 மாசம். 7 மாசம் இருக்கும். ஓகே. நாட்டு மாடுங்களாண்ணா? இது வந்து வடகத்தி மாடு. ஓகே. இது வாங்கியிருக்கீங்களா இல்லை விற்கிறதுக்கு எடுத்து வந்தீங்க? இல்லை, நம்ம கேரளாக்கு நீங்கள் கொடுத்துட்டீங்களாண்ணா? ஓகே. கேரளாக்காரங்க வாங்கியிருக்காங்களா? என்ன ரேட்டுங்கண்ணா? 14 ரூபா. ஓகே. இந்த ரகத்தில் இது 1 தான் கொண்டு வந்தீங்களாண்ணா? 1 தான். ஓகே. நல்லா இருக்கு கண்ணு. வடகத்தி ரகம் காலக்கண்ணு. இப்போ பார்த்தீங்கன்னா 14,000 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க.
எரம பார்த்தீங்கன்னா மாடோட ஃபேஸ் மாதிரியே இருக்கு. நாட்டு மாட்டில் காலக்கண்ணு பார்த்தீங்கன்னா ஒன்று சூப்பராக இருக்கு, வாங்கி கட்டி வச்சிருக்காங்க. நீங்கள் வாங்கியிருக்கீங்களாண்ணா? நீங்கள் வாங்கியிருக்கீங்க என்ன ரேட்டுக்கு நான் சொன்னாங்க? 10,000 வாங்குங்க. 10,000 ரூபாய்க்கு வாங்கினீங்களா? ஓகே ஓகே. கெடேரிலாம் பார்த்தீங்கன்னா கெடேரி கண்ணுலாம் நிறைய வந்திருக்கு. சிந்து மாடு, ஹெச்எஃப் இதெல்லாம். சின்ன வழியில விலைக்கு சொன்னேன். நான் இந்த வாரம் நல்லா காளைங்களா கொண்டு வந்திருக்கிறீங்க. செவலையும் இதுவும் நல்லா இருக்கு. இதுவும் காளைங்களாண்ணா? எப்படின்னா விலை போகுது இன்னைக்கு? மூணு சேர்த்து 85. 85. ஓகே, ஒவ்வொன்றும் 85 சொல்லிட்டு இருக்கீங்க. ஓகே ஓகே. இல்லை பல்லு எப்படிண்ணா போட்டிருக்கேன்? மூணும் ஒரு 4 பல்லு. இது பல்லு போடல, அது 4 பல்லு, இது 2 பல்லு. ஓகே ஓகே. என்ன ரேட்டுக்கு நான் கேட்டுட்டு இருக்காங்கல்லாம்? 65. ஒவ்வொன்றும் 65 கேட்டுட்டு இருக்கிறாங்க. 20 ரூபா தள்ளி கேட்குறாங்க. இப்போ இந்த மாதிரி காலையெல்லாம் இதுதான் ஃபர்ஸ்ட் டைமுங்களாண்ணா நீங்கள் கொண்டு வரது, இல்லை கொண்டு வருவீங்களா? ஆவரேஜாக ரெகுலராக கொண்டு வந்துட்டு தான் இருக்கிறீங்க. ஓகே ஓகே. இல்லை நான் பார்த்தீங்கன்னா வத்தக்கரவை இந்த கர்நாடகா சைடு இருக்க மாடு அதிகமாக கொண்டு வருவீங்க. இப்போ நம்ம நாட்டு மாடில் இப்போ கொண்டு வரது நான் இப்போ தான் பார்க்குறேன் ஃபர்ஸ்ட் டைம். முன்னாடியே சேல் ஆகிடுங்களாண்ணா நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா? ஓகே ஓகே. நல்லா இருக்கு, செவலையும் நல்லா இருக்கு, இதுவும் நல்லா இருக்கு. இது வடக்கத்தி ரகமாங்கண்ணா? ஓகே. இதுண்ணா? இது வடக்கத்தியில் கிராஸுங்களா? ஓகே ஓகே. வடக்கத்தி நாட்டு மாடு கிராஸ்ன்னு சொல்லியிருக்காரு. இது நல்லா இருக்கு. மூணும் பார்த்தீங்கன்னா 85 சொல்கிறாரு. ஒவ்வொன்றும் 65 கேட்குறாங்க. ஃபைனல்னா எவ்வளோண்ணா கொடுக்கலாம்? 75 கொடுத்துருவீங்க. 10 ரூபா கம்மியாக வந்தால் கொடுத்துருவீங்க. ஓகே ஓகே. அண்ணா அண்ணா வணக்கண்ணா, எங்கேருண்ணா வரீங்க? சேலமா? ஓகே ஓகே. காலை ஒன்று கொண்டு வந்திருக்கீங்க. ஜல்லிக்கட்டு ஆல்ரெடி விட்டுருக்கீங்களாண்ணா? மாடு ஆனால் போயிருக்கு. ஓகே ஓகேண்ணா. இது பல்லு எத்தனை பல்லுங்கண்ணா? 4 பல்லு. ஓகே ஓகே. இந்த வாரம் இது ஒன்று தான் கொண்டு வந்தீங்களாண்ணா?
ஆ 4 கொடுத்துட்டு இது 1 தான் இருக்குது. ஓகே ஓகே. இது என்ன விலைங்கண்ணா போகுது இன்னைக்கு? 37 ரூபா சொல்லி 33 ரூபாய்க்கு கேட்குறாங்க. மேலே எவ்வளோண்ணா கொடுக்கலாண்ணா? 1500 சேர்ந்து வந்தால் கூட கொடுத்துருவீங்க. மாடு உதைக்குது. ஓகே ஓகே. அம்மா விலை மட்டும் அப்படியே சொன்னீங்களே, எவ்வளோ வரும்னு நான் கேட்குறாங்க. என்னண்ணா? இல்லை, நான் சந்தையோட விலை நிலவரம் வந்து யூடியூப்ல போடுவோம்ல. 70,000 போட்டு வாங்கிட்டு வந்து 60 ரூபாய்க்கு கேட்குறாங்க. போட்டு காட்டு இருக்கிறவங்க அப்புறம் 1 லட்சம் சொல்லுவோம். 75,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துக்கிறாங்க, ஆனால் 65,000 ரூபாய் தான் கேட்குறாங்களாம். ஓ, காட்டுக்காரங்க அப்படி சொல்றாங்களா? ஓ சரி சரிண்ணா. ஆனால் காட்டுக்காரங்களுக்கு அது தெரியாது. இது பல்லு எத்தனை பல்லுண்ணா? 6 பல்லு. சரி சரி. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கிடேரி நாட்டு மாட்டுக்கண்ணு. இது 1 வருஷம் இருக்குமாங்கண்ணா? 1 வருஷம் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இது என்ன விலைக்கு நான் கேட்குறாங்க? 24 கேட்குறாங்க. ஓகே ஓகே. இன்னும் கொடுக்கல. நீங்கள் எவ்வளோ நான் சொன்னீங்க? 27 சொல்லி 24 கேட்குறாங்க. ஓகே ஓகே. இது என்ன ரேட்டுன்னா கொடுக்கலாண்ணா? 25னா கொடுத்துருவீங்க. ஓகே ஓகே. இந்த வாரம் இது 1 தான் கொண்டு வந்தீங்களாண்ணா? இல்லை 10 மாடு கொண்டு வந்தீங்க. எல்லாம் கொடுத்துட்டீங்களா? 1 தான் இருக்குது இப்போ, எல்லாம் கொடுத்துட்டீங்க. பரவாயில்ல பரவாயில்ல. தம்பி சதீஷ், நல்லா இருக்கிறீங்களா? காலை ஜல்லிக்கட்டு காலை ஒன்று வச்சுருக்கீங்க. எத்தனை பல்லு போட்டிருக்கு? பல்லு இன்னும் போடல. எத்தனை மாதம் கண்ணு? வருஷம் இருக்குங்க தானே? 1 வருஷம் இருக்கும். ஓகே ஓகே. இது சைஸ் இவ்வளோ தானப்பா, இன்னும் வருமா? இன்னும் பல்லு போடல, நல்லா வளரும். இது என்ன ரகம் இது? தேனி மாடுங்களா? ஓகே ஓகே. நான் பல்லு வைக்கல, நல்லா இருக்கு. கண்ணு பார்த்தீங்கன்னா 1 வருஷம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜல்லிக்கட்டுக்காக பழக்கணுதாப்பா? ஜல்லிக்கட்டுக்கு பழக்கணுது. ஓகே ஓகே. இந்த வாரம் எத்தனை கொண்டு வந்தீங்க இந்த மாதிரி? அந்த பெரிய மாடு உங்களுக்கு தானா? ஓகே ஓகே. இது 2 தான் கொண்டு வந்தீங்களா இல்லை என்ன கொண்டு வந்தீங்களா? அது கொடுத்துட்டீங்களா? ஓகே. இது என்னப்பா விலை போகுது? இது 30 ரூபா சொல்லி 27 ரூபாய் கேட்டுட்டு இருக்காங்க. 30 ரூபா சொல்லி 27 கேட்டுட்டு இருக்காங்க. ஓகே ஓகே. இது எவ்வளோனா ஃபைனல் பண்ணலாம்? இது ஒரு 28 ரூபா கொடுத்துடலாம். 28 ரூபா கொடுத்துடலாம். ஓகே ஓகே. நல்லா இருக்கு கண்ணு. அதுப்பா அந்த காலை அது வந்து 70 ரூபா சொல்லிட்டு இருக்கேன்னா 60 ரூபாய் கேட்டுட்டு இருக்காங்க. 70 ரூபா சொல்லிட்டு இருக்கீங்க, 60 ரூபாய் கேட்குறாங்க. அது பல்லு எத்தனை பல்லு போட்டிருக்கு? அது 6 பல்லு. 6 பல்லு தான். அது காங்கேய ரகம். ஓகே ஓகே. പിന്നാലെ വണ്ടി അതിനാ அப்படி போடும்பா. അപ്പോ കാൽമൽ കയറിട്. കയ്യില് കയറിട്. എന്തെങ്കിലും മാത്രമുള്ള കയറാം. മൂക്കാനും அளவு எதுவும் ஆகாது.
இது வாங்கியிருக்கா இல்லை விற்றுருக்கீங்களா? விற்கிறதுக்கு இப்போ தான் இறக்குறீங்களா? எவ்வளோண்ணா சொல்கிறீங்க சொல்லுங்க. 55ங்களா? ஆல்ரெடி வாடி ஏதாவது விட்ருக்கீங்களா? ஓகே, சரி சரி. 55 சொல்கிறீங்களா? மாடு சரியான பாய்ச்சல் போல.